அனைவருக்கும் வணக்கம். கதையும் கானமும் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கதையும் கானமும் நிகழ்ச்சியோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1960கள் 70கள்லாம் ஒரு படத்தோட பாடல் பதிவின் போது அந்த படத்தோட இயக்குனர், தயாரிப்பாளர், இசையமைப்பாளர், பாடலாசிரியர், பல சமயங்களில் அந்த படத்தில் நடித்த ஹீரோ எல்லாம் ஒரே இடத்துல அசம்பிள் ஆவாங்க. படத்தோட டைரக்டர் காட்சியை விளக்கி சொல்லுவார். அந்த காட்சிக்கு கவிஞர்கள் பாடல் எழுதுவாங்க. அந்த பாட்டுக்கு இசையமைப்பாளர்கள் இசையமைப்பாங்க, அல்லது இசையமைப்பாளர்கள் மெட்டு கொடுப்பாங்க. அந்த சந்தத்துக்கு கவிஞர்கள் பாடல் எழுதுவாங்க. இது அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பிடிச்சிருக்கணும். பிடிச்சிருந்தா மட்டும்தான் ஓகே ஆகும். யாராவது ஒருத்தருக்கு பிடிக்கலை அப்படின்னா கூட திரும்ப திரும்ப கவிதை கொடுத்துட்டே இருப்பாங்க, மெட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க. இது போன்ற சமயங்களில் நடந்த சுவையான விஷயங்களை உங்களுக்கு எடுத்து சொல்லும் ஒரு நிகழ்ச்சி தான் கதையும் கானமும். இந்த வாரம் என்ன பாட்டுன்னு பார்க்கலாமா? கதையும் கானம் நிகழ்ச்சியில் நம்ம இந்த வாரம் பார்க்க போகிற பாடல் பார் மகளை பார் அப்படிங்கிற படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல். இந்த பார் மகளை பார் படத்திற்கு ஒரு சிறப்பு உண்டு. ஜூன் 22, 1963 விஸ்வநாதன் ராமமூர்த்திக்கு மெல்லிசை மன்னர்கள் அப்படிங்கிற பட்டத்தை கவிஞர் வழங்கினார். அந்த பட்டம் கொடுத்த பிறகு ரிலீஸ் ஆன முதல் படம் இதுதான். டைட்டிலில் மெல்லிசை மன்னர்கள் அப்படிங்கிற பேரை தாங்கி வந்த முதல் படம் பார் மகளை பார். இந்த படத்தில் ஒரு காட்சி, கதாநாயகனும் கதாநாயகியும் 2 குழந்தைகளையும் தொட்டிலில் வச்சு ஆட்டிகிட்டே பாடுற மாதிரி ஒரு காட்சி. மெல்லிசை மன்னருக்கு எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் என்ன பிளான் பண்ணுறாருன்னா, இந்த சீனுக்கு பாட்டு வரிகளே வேண்டாம், கதாநாயகன் விசில் கொடுக்கட்டும், கதாநாயகி ஹம்மிங் கொடுக்கட்டும், ஒரு ஃபுல் தாலாட்டியுமே விசில் ஹம்மிங் விசில் ஹம்மிங் இப்படியே பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மிட்டமைக்கிறாரு. விசில் கொடுக்கறதுக்கு MS ராஜு வந்துடுறாரு. ஹம்மிங் கொடுக்க P சுசிலா வந்துடுறாங்க. ரெக்கார்டிங்க்கு போகணும். இந்த நேரத்தில் கவிஞர் கண்ணதாசன் உள்ளே வர்றாரு. அவர் விஸ்வநாதனை பார்த்து கேட்குறாரு, விசு என்னடா பண்ணுற அப்படிங்கிறாரு. உடனே மெல்லிசை மன்னர் சொல்கிறாரு, கவிஞரை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறேன். இது ஒரு பாட்டு, ஆனால் வரிகளே கிடையாது. ஹம்மிங் விசில் இப்படி தான் பண்ண போகிறேன். ஒரு ஃபுல் பாட்டியுமே நான் இப்படி தான் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறாரு. உடனே கவிஞர் சொல்கிறாரு, எங்கே அந்த மெட்டை வாசிச்சு காமி அப்படிங்கிறாரு. மெல்லிசை மன்னர் அந்த மெட்டை வாசிச்சு காட்டுறாரு. அந்த மெட்டு கவிஞருக்கு ரொம்ப பிடிச்சிடுது. உடனே அவர் என்ன சொல்கிறாரு, டே விசோ, இந்த மெட்டுக்கு நான் பாட்டு எழுதுறேன்டா, ரொம்ப நல்லா இருக்குடா, இதுக்கு நான் எழுதுகிறேன் அப்படிங்கிறாரு. உடனே மெல்லிசை மன்னர் சொல்கிறாரு, கவிஞரே, இந்த படத்தில் ஒரே ஒரு பாட்டு தவிர மற்ற எல்லா பாட்டுமே நீங்கள் தான் எழுதியிருக்கீங்க. இதை நான் ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். தயவு செஞ்சு எனக்கு எதுவும் தலையிடாதீங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க அப்படிங்கிறாரு. இல்லைடா விசு, இந்த மெட்டு ரொம்ப நல்லா இருக்குடா, நான் பாட்டு எழுதுகிறேன் அப்படிங்கிறாரு. கவிஞரை, ஏன் நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன், தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே கவிஞர் என்ன பண்ணுறாரு, படத்தோட தயாரிப்பாளர் VC சுப்ராமனை போய் பார்க்குறாரு. அவர்கிட்ட சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, ஐயோ, இது உங்களுக்கும் விஸ்வநாதனுக்கும் நடுவில் நடக்கிற விஷயம், இதில் நான் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே அங்கேருந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணோன்னே அவர் என்ன சொல்கிறாரு, அப்பா, உங்கள் 2 பேத்துக்கு நடுவில் நான் வரேன்ப்பா, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய புரிதலே தனி, அதனால் என்ன விட்டுரு அப்படிங்கிறாரு. அடுத்தது கவிஞர் இயக்குனர் பீம்சிங்கை பார்த்து பேசுகிறாரு. பேசின உடனே இயக்குனர் என்ன பண்ணுறாரு, மெல்லிசை மன்னரை கூப்பிட்டு, விசு, கவிஞர் ரொம்ப ஆசைப்படுறாரு, அதனால் அவர் பாட்டு எழுதட்டுமே அப்படிங்கிறாரு. உடனே மெல்லிசை மன்னர் என்ன பண்ணுறாரு, அப்போ பார்த்தீங்கன்னா அவர் தன்னுடைய எக்ஸ்பெரிமெண்ட்டை விட்டு கொடுக்கல. கவிஞரை பாடலும் எழுதி வைக்கிறாரு. அந்த பாட்டிலேயே பார்த்தீங்கன்னா விசிலும் வரும், ஹம்மிங்கும் வரும், பாடல் வரிகளும் வரும். இப்படி எல்லாத்தையும் கலந்து கொடுத்த ஒரு அற்புதமான பாடல் தான்
நீரோடும் வைகையிலே நின்றாடும் மீனை. கவிஞரும் தன்னுடைய புலமையை மிக அருமையாக காட்டியிருப்பார். நான் காதல் என்னும் கவிதை சொன்னேன் கட்டிலின் மேலே, நான் காதல் என்னும் கவிதை சொன்னேன் கட்டிலின் மேலே, அந்த கருணைக்கு நான் பரிசு தந்தேன் தொட்டிலின் மேலே. அந்த கருணைக்கு நான் பரிசு தந்தேன் தொட்டிலின் மேலே. ஒரு அழகான தாம்பத்தியத்தை மிக எளிமையாக விளக்கியிருப்பார் கவிஞர் கண்ணதாசன். அரிரோ 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 அரரோ. அவரோட ஆசைப்படி பாடல் வரிகளும் வரும். அதே நேரத்தில் கதாநாயகன் பார்த்தா விசில் கொடுப்பாரு, கதாநாயகி ஹம்மிங் கொடுப்பாங்க. ஸோ ஒரே பாட்டில் வந்து மெல்லிசை மன்னரோட ஆசையும் தீர்ந்துருச்சு, கவிஞர் கண்ணதாசனோட ஆசையும் தீர்ந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு அற்புதமான கூட்டணியில் உருவான ஒரு அருமையான பாடல் தான் நீரோடும் வைகையிலே நின்றாடும் மீனேங்கிற பாட்டு. இந்த பாட்டுக்கு பின்னால் நான் சொன்ன கதைகளெல்லாம் நினச்சிக்கிட்டு இந்த பாட்டை பாருங்கள். அப்போ இந்த பாட்டோட அருமை உங்களுக்கு தெரியும். நன்றி, வணக்கம்.